அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு அற்புதமான பதிவு. பழசுல 13வது நட்சத்திரத்தை பற்றி பேசியிருப்பேன். இருந்தாலும் திரும்ப ஒரு கூடுதலான நமக்கு சில அனுபவங்களும் தகவல்களும் கிடைக்கும்போது அது மக்களுக்கு பகிரணும். நம்ம ஏற்கனவே போட்டோம்ல, ஏன் போடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடாது. இப்போ இந்த 13வது நட்சத்திரம் மிக மிக வலிமை வாய்ந்தது. அதற்குண்டான ஜீவசமாதிகளை வழிபாடு பண்ணலாம், அதற்குண்டான சித்தர்களை வழிபாடு பண்ணலாம். 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான ஜீவசமாதிகளை எல்லாம் நம்ம வீடியோவில் தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கேன். அப்ப இந்த 13வது நட்சத்திரத்தை எல்லா மனிதர்களும் எப்படி இயக்க சக்திக்கு கொண்டு வருவது அப்படின்னு இன்னைக்கும் தெரியாம தான் இருக்காங்க. ஏன்னா புது புது கருத்துக்கள் வரும்போது பழமையை விட்டு விடுகிறோம். உங்களுடைய 13வது நட்சத்திரத்தை எப்பயும் நீங்க இயக்கி கொண்டுதான் இருக்கணும். அந்த 13வது நட்சத்திரம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா அதுல பொதுவாக ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய லக்னத்துக்கு எத்தனாம் இடம்னு பாருங்க. அதன் மூலமாக நீங்க ஒரு வலிமையுள்ள நபராக கண்டிப்பாக இருப்பீர்கள். எல்லாருக்கும் அந்த ஒரே இடத்துலதான், ராசிக்கு 6ஆம் இடத்துலதான் இருக்கும். ஆனா செயல்பாடு என்பது லக்னத்துக்கு அது எத்தனாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒன்றில் தான் அது உங்களுக்கு வலிமையை கொடுக்கும் என்பது எல்லாருக்கும். ராசிக்கு 6ஆம் இடம் என்பது ஒரு விதத்தில் ருணரோக சத்துரு தானே. அந்த ருணரோக சத்துரு எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா? கிடையாது. அப்ப ஒரு சில பேருக்கு 2ஆம் இடத்துல இருக்கலாம், ஒரு சில பேருக்கு பாக்கியத்துல இருக்கலாம். எல்லா இடத்திலும் இருந்தாலும் அந்த 13வது நட்சத்திரம் லக்கண கட்டத்திற்கு எத்தனாம் இடத்தில் இருக்கிறதோ அதன் மூலமாக நீங்கள் ஒரு பெரிய மேன்மையை அடையலாம். அப்ப இந்த நட்சத்திரம் வரும் நாளை நம்ம விடவே கூடாது. அன்னைக்கு பார்த்து எங்கேயாச்சும் போயிடக்கூடாது. அப்ப எந்த கோவில்களுக்கு நீங்கள் போனால் உங்களுக்கு அந்த கிரீடம் என்று சொல்லாத 13 என்பது கிரீடம் தான். அதிர்ஷ்டம் என்பது என்னது? கிரீடம். அந்த கிரீடத்தை நம்ம தலையில வைக்கக்கூடிய இடம் எது அப்படிங்க உங்களுக்கு தெரியுமா? பொதுவாகவே மனிதர்கள் என்ன சொன்னான்னா, இந்த பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா என்ன சொன்னா, சாமியெல்லாம் கும்பிட்டு தீர்த்தம் கொடுப்பாங்க. கொஞ்சம் இது துளசி எல்லாம் கொடுத்த பிறகு ஜடாரின்னு ஒன்று எடுத்துட்டு வருவார். ஜடாரி அப்படின்னா தலையில வச்சு எடுப்போம். அந்த 13வது நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணிட்டு துளசி மாலையெல்லாம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் அந்த ஜடாரியை தலையில் வைக்க வருவாங்க. எல்லாருக்கும் வரிசையா வைப்பாங்க. அதை நீங்கள் எந்த ஒரு மனிதன் தொடர்ச்சியாக அந்த நட்சத்திரத்தை விடாமல் பிடித்து கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மாற்றங்கள் முதல் மாசத்திலேயே தெரியும், 2வது மாசத்துல தெரியும். எனக்கு 13வது நட்சத்திரம் பூசம். நான் கரெக்டா அன்னைக்கு என்ன இருந்தாலும் சரிதான், ஆபீஸ் என்ன சொன்னா லீவு. அன்னைக்கு பூச நட்சத்திரம் சார் இந்த இடத்துக்கு போயிடுவாருன்னு எல்லா மக்களுக்கும் தெரியும், இருக்க மாட்டாரு அப்படின்னு. கரெக்டா அந்த பூச நட்சத்திரத்துக்கு போய் பூச நட்சத்திரத்தில் அடங்கிய அந்த சாது சிதம்பர சாமிகளை வழிபட்டு அங்க அன்னதானத்துல சாப்பிட்டுட்டு அந்த முதல் பிரசாதத்தை கொடுப்பாங்க. அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கும். அது உங்களுக்கு அந்த அளவுக்கு முன்னிலைப்படுத்தும். 13வது நட்சத்திரம் அவ்வளவு முன்னிலைப்படுத்தும். எல்லாருமே ஒரு சில ஆச்சரியங்கள் படுவாங்க, ஏன்னா இவருக்கு மட்டும் கொடுக்காங்க அப்படின்ட்டு. அது என்னுடைய 13வது நட்சத்திரம். நான் அங்கே போய் சரண்டர் ஆகி 2009 சித்திரை பூசத்துல சரண்டர் ஆனேன். இன்னைக்கு 17 ஆண்டுகள் என்ன 16 வருஷம் முடிஞ்சு 17வது ஆண்டு ஓடிட்டு இருக்கு. இந்த 17 ஆண்டுகளும் வளர்ச்சி 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 வளர்ச்சி. சில கஷ்டங்கள் இடையூறுகள் எல்லா மனிதனுக்குமே உண்டானதுதான். ஆனால் வளர்ச்சியை கொடுத்தது இந்த 13வது நட்சத்திரத்திற்கு உண்டான நபர்கள். யாராவது தொடர்பு ஏற்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தை சந்திக்கும். 13வது நட்சத்திரத்தில் உங்களுக்கு மனைவி அமைந்தால்
13வது நட்சத்திரத்தில் உங்களுக்கு குழந்தை பிறந்தால், 13வது நட்சத்திரத்தில் உங்களுக்கு பேரன் பேத்தி பிறந்தால் நீங்கள் செழிப்பான நபராக மாறிவிடுவீர்கள். ஆனால் என்ன, அந்த 13வது நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்கணும். இருந்தால் அதிர்ஷ்டத்தின் அதிர்ஷ்டம் தான், அதுல மாற்று கருத்தெல்லாம் சொல்ல முடியாது. அதனால எல்லா மனிதரும் உங்களுடைய 13வது நட்சத்திரத்தோடைய சிம்பல், 13வது நட்சத்திரத்தோடைய சிம்பலை நீங்கள் உங்களுடைய உடலோடோ அல்லது உடையோடோ அல்லது என்ன சொன்னா ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் உங்களுடைய உடலோடு நித்தமும் அதை ஜாயின் பண்ணி வச்சுக்கணும். அப்ப ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொல்லணும்னா பெரிய பெரிய மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம், பெரிய பெரிய மாற்றங்களை சந்திக்கலாம். அப்ப ஒரு மனிதனுக்கு 13வது நட்சத்திரம் அசுபதியாக வந்தால் குதிரை தலை, பரணியாக வந்தால் முக்கோணம், கார்த்திகையாக வந்தால் அக்கினி பிளம்பு, ரோகிணியாக வந்தால் பிரம்மதேவன் அல்லது தேர், ரோகிணினா தேர் அல்லது நாவல் மரம், மிருகசீரிடமாக வந்தால் தேங்காய் கண், 3 கண் நல்லா தெளிவா இருக்கிற மாதிரி அந்த தேங்காய் கண் நெட்டில் போட்டேன்னா வந்துடும். அதை நம்ம பார்வையில் படும்படி வச்சுக்கிடணும். அதற்கடுத்து என்ன சொன்னா திருவாதிரை என்று சொன்னால் மண்டை ஓடு, ஹெல்மெட்டே இப்போ மண்டை ஓடு தாங்க. அந்த மண்டை ஓடை நம்ம பார்வையில் படுது. அடிக்கடி ஹெல்மெட்டை தலையில போட்டு வண்டி ஓட்டினீங்கனாலே 13வது நட்சத்திரம் வேலை வரும். புனர்பூச நட்சத்திரம் என்று சொன்னால் ராமபிரான், சாட்சாத் ராம 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 அல்லது மூங்கில் மரம். பூசம் என்று சொன்னால் அரச மரம், பூசம் என்று சொன்னால் அரச மரம். அரசம் குச்சியை ஒன்று என்ன சொன்னா கையில் வைத்துக் கொள்வது, நம்முடைய பார்வையில் படும்படி வைத்துக் கொள்வது நல்லது. பசுவின் மடி, பால் கறக்கின்ற மடி பூசத்திற்கு. ஆயில்யம் என்று சொன்னால் சர்ப்பம் அல்லது ஆதிசேஷன். மகம் என்று சொன்னால் ஆலமரம், மகம் என்று சொன்னால் ஆலமரம். பூரம் என்று சொன்னால் எலுமிச்சம்பழம் அல்லது எலி. உத்தரம் என்று சொன்னால் காளை, ஜல்லிக்கட்டு காளை. அஸ்தம் என்று சொன்னால் 2 கைகளை கூப்புவது, 2 கையில கூப்புவது. அது சிம்பளே அஸ்தத்துக்கு இதுதான். சித்திரை அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு என்ன சொன்னான்னா சுத்தியல். சித்திரைனால விஸ்வகர்மாவுடைய ஆயுதம் என்னது? சுத்தியல். சுத்தியலை வைத்துக் கொள்ளலாம். அல்லது என்ன சொல்லணும், முத்து இருக்கு இல்லையா, முத்து, முத்து வைத்துக் கொள்ளலாம். சுவாதிக்கு என்ன சொல்லலாம்னா தீபம், சுவாதிக்கு தீபம். விசாகத்திற்கு என்ன சொல்லணும்னா பெண் புலி, பெண் புலியை வச்சுக்கிடலாம். விசாகத்திற்கு பெண் புலியை வச்சுக்கலாம். அல்லது குயவன் சக்கரம் வைத்துக் கொள்ளலாம். அல்லது எங்க ஏரியாவில் சொலகு அப்படி, முரம் அப்படிம்பாங்க, முரம் அல்லது சொலகு அப்படின்னு நீங்க நெட்டில் தட்டி கூகுளில் போய் தட்டுங்க, கண்டிப்பா வந்துடும். அதற்கடுத்து என்ன சொன்னா அனுசம் என்று சொன்னால் நுங்கு, பனைமரம், பனைமரம். கேட்டை என்று சொன்னால் ஈட்டி, ஈட்டி. மூலம் என்று சொன்னால் சிங்கத்தின் வாள், சிங்கத்தின் வாள். போராடம் என்று சொன்னால் கௌதாரி, போராடத்திற்கு கௌதாரி. திருவோணத்திற்கு என்ன சொல்லலாம்னா வெள்ளெருக்கு, திருவோணத்திற்கு வெள்ளெருக்கு, வெள்ளெருக்கு செடியோட படத்தை வச்சுக்கலாம். அவிட்டத்திற்கு குடுகுடுப்பை, சடுகுடு குடுகுடுன்னு ஆட்டுவாங்க இல்லையா, அது, அதை பார்வையில் படும்படி வைத்துக் கொள்ளலாம். சதயத்திற்கு கருப்பு திராட்சை வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அதற்கடுத்து புரட்டாதிக்கு இரட்டை வாள், புரட்டாதிக்கு இரட்டை வாள். உத்தரட்டாதிக்கு காமதேனு. ரேவதிக்கு என்ன சொல்லலாம்னா பாதம், பாதச்சுவடு, பாதச்சுவடு. இவ்வளவுதான் 27 நட்சத்திரத்துக்கு. இது மனப்பாடமா ஆகுங்கிறதுனால அப்படி சர்வசாதாரணமா சொல்றோம். அதனால எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய 13வது நட்சத்திரத்திற்குண்டான சிம்பலை அல்லது கலர், அதை உங்களுடைய உடையிலேயோ அல்லது பேனாவிலேயோ ஏதோ ஒன்று பர்சிலேயோ வைத்தோம் என்று சொன்னால் 13வது நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கின்ற நாளில்
பெருமாள் கோவிலில் வந்து உங்களுடைய தலையில் ஜடாரி வைக்கப்பட்டது என்று சொன்னால், அதை ரெகுலராக எந்த ஒரு மனிதன் செய்து வருகிறானோ அவனுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக மாறும். ஏன்னா இதுக்கு எனக்கு ஒரு 16 வருஷம் முடிஞ்சு 17 வருஷம் அனுபவங்கள். ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப என்ன சொல்லணும், இதுல இருந்து அதுக்கு தாவக்கூடாது, அதுக்குல இருந்து இதுக்கு தாவக்கூடாது, இங்க போய் அங்க போய் பல மரம் பார்த்த தச்சன் ஒரு மரத்திலும் வேலை செய்ய மாட்டான்னு தான் சாஸ்திரம். அப்ப 1000 கருத்துக்கள் இன்னைக்கு யூடியூப்ல ஓடிக்கிட்டு தான் இருக்கு. நீங்கள் வந்து என்ன சொல்றேன்னா, ஒரு நிலைப்பாடோடு உங்களுக்கு மனசுக்கு பிடித்த ஒரு நிலைப்பாடு வச்சிருக்கேன். எனக்கெல்லாம் அப்படித்தான் ஒரு நிலைப்பாடு வச்சிருக்கேன். அந்த நிலைப்பாடுல இருந்து மாறலாம் மாட்டேன். பல கருத்துக்கள் வந்து மக்களுக்கு சொல்லுவதற்காக சொல்லுவேனே தவிர, எனக்கு என்று ஒரு கருத்து இருக்கிறது. அந்த கருத்தை இன்னைக்கு வரைக்கும் நான் ஆக்டிவேஷன் பண்ணுவேன். பண்ணியாச்சுன்னா சாயந்தரத்துக்குள்ள வேலை முடிஞ்சிடும். அவ்வளவுதான் நம்மளுடைய தேவை பூர்த்தியாகும். ஜோதிடக்காரர்களுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா, அவருடைய தேவையான வருமானம் வந்து விட்டது, தேவையான கஸ்டமர்கள் வந்துட்டால போதும், அவ்வளவுதான். மறுநாள் காலையில வந்து என்ன சொன்னா, ஜோதிடம் பார்க்குறவங்க தேடி யார் வருவார்கள் என்று தேடி வந்தா ஆக வேண்டும். இல்லை நம்மகிட்ட பணம் இருப்பு இருக்கிறது, அதனால கவலைப்பட வேண்டான்னு இருந்தாலும் தொழில் ஓடுது. அதனால அன்று வந்ததை அன்று அழித்து விடுங்கள். அதே சமயத்தில் 13வது நட்சத்திரம் சிறப்பானது, வெற்றியானது. 13வது நட்சத்திரம் எந்த காலத்திலும் உயிருள்ளவரை தொடரும். அதே சமயத்தில் 13வது நட்சத்திரத்திற்குண்டான நபர்கள் தென்பட்டார்கள் என்று சொன்னால், கொஞ்சம் அவர்களை அரவணைப்பாக பேசி நல்லா சாப்பாடு வாங்கி கொடுத்து நைட் பண்ணி கண்டிப்பா பண்ணுங்க. சிறப்பா இருக்கும், சூப்பரா இருக்கும். இது நான் கண்ட அனுபவம். எனக்கு சனிதோஷமுடைய நட்சத்திரம். சனிதோஷமுடைய நட்சத்திரம் தொழிலில் வந்து 4 நாளைக்கு கூட 2 நாளைக்கு வந்து நல்லா தூங்குறதுக்கு ஒரு வழி கொடுக்கும். அப்போ வழி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றான்னா, நீங்கள் வந்து அதை வந்து என்ன சொன்னான்னா வந்து பயன்படுத்தணும். அப்ப நான் வந்து இந்த சனி தோஷத்தை போக்குவதற்கு வந்து என்ன செய்வேன் என்று சொன்னால், புனர்பூச நட்சத்திரத்துல வந்து ஒரு பெண் வந்து என்ன சொன்னா, டெய்லி வந்து தூய்மை பணியாளர் வந்து வரும். அவர்களுக்கு டெய்லி ஏதாவது என்ன சொன்னா, கண்டிப்பாக அவர்கள் வீட்டில் போய் வந்து மன மகிழ்ச்சியோடு சாப்பிடுவதற்கு ஒரு 50லிருந்து 100 ரூபாய்க்குள்ள வாங்கி கொடுக்கும். அதனால் என்ன லாபங்கள் ஏற்பட்டது என்று சொன்னால், நமக்கு பெருத்த லாபங்கள் ஏற்பட்டது. அதனால நீங்க எல்லாருமே உங்களுடைய தோஷம் என்னவோ அதற்குண்டான தோஷமுடைய நட்சத்திரத்துக்கும் வாங்கி கொடுக்கலாம். தோஷமுடைய இப்ப சனி தோஷம்னா ஏன் புனர்பூசம் சனி தோஷம் தானே, வாங்கி கொடுக்கும். அதே மாதிரி சனியோடைய நட்சத்திரங்களுக்கும் உதவி செய்யலாம். உங்களுடைய தோஷமுடைய நட்சத்திரங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய நீங்கள் பெரிய வந்து என்ன சொன்னா வெற்றி பாதைக்கு வந்துடுவீங்க. 13வது நட்சத்திரத்தை இயக்குவதற்கு ஜடாரியை தலையில் வையுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி, 13வது நட்சத்திரம் பெரிய ஆகச்சிறந்த ஆயுதம். அந்த ஆயுதத்தை கையில் எடுங்கள், வெற்றி பெறுங்கள். அந்த உணவை சாப்பிடுங்கள். அதில் நீங்கள் 1000 கேள்வி கேட்பீங்க. அந்த மாதிரி எல்லாம் கேள்வியெல்லாம் வேண்டவே வேண்டாம். நான் வந்து ஒரு விஷயம் சொன்னேன், நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் விஷயம் சொன்னேன். இதில் எனக்கு அது உட்கார்ந்துருச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 13வது நட்சத்திரம் வெற்றியைத்தான் கொடுக்கும், தோல்வியை கொடுக்காது. அதனால வெற்றி கொடுக்கும் என்று கூறி, அதோடைய சிம்பல்களை தயவு செய்து பயன்படுத்துங்கள், வெற்றி கிடைக்கும் என்று கூறி, உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.